ஹலோ ஆல். இன்னைக்கு கத்திரிக்காய், மாங்காய், பச்சை மொச்சக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மூணோட காம்பினேஷன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? நான் 5 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை மொச்சக்காவை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது குழம்பு செய்ய நான் மண்சட்டி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சும்மா வாசனைக்காக போட்டுக்கலாங்க. அதில் ஒரு கைப்பிடி பூண்டு முழுசாக தாங்க போட்டிருக்கேன், சின்ன சின்ன பூண்டுங்கிறதுனால. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. கொஞ்சம் லைட்டாக செவந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கி லைட்டாக கலர் மாறிடுச்சுங்க. இதில் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. ஆப்ஷனல் தான், நம்ம பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல்லுப்புங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கணுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஆயில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கம்மியாக சேர்த்து சமைங்க. அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. ஆயிலை நம்ம சமைக்கிறப்பவே குறைச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடும் போது அவாய்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். முழுசாக ஆயிலை ஃப்ரை பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் சமைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஆயிலை கம்மி பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது, அது மாதிரி கொஞ்சம் நம்ம தாங்க எஃபர்ட் போட்டு ஆயிலை கம்மி பண்ணணும். மண்சட்டி, கேஸ்ட் அயன் இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலை மற்ற பாத்திரத்தை சமைக்கிறத விட ட்ரைப்ளே ஸ்டீல் இதெல்லாம் கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே தேவைப்படுதுங்க இந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். மாங்காய், புளி இதெல்லாம் சேர்க்கறதுனால தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, இந்த தக்காளியே போதும். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா சுருண்டு, தக்காளி நல்லா குழஞ்சிருச்சுங்க, வெங்காயமும் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இது குழம்பு கொதிக்கும் போது அப்படியே எரிஞ்சு போயிடுங்க, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். லைட்டாக இப்படி பிடிக்குது பாருங்கள், நம்ம ஆயில் கம்மியாக சேர்க்கறதுனால இந்த மாதிரி பிடிக்குது, பரவாயில்லைங்க. பட் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராதுங்க. இப்போ அடுத்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி ஒரு 1 kg கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் 2-3 கத்திரிக்காய் வச்சு கூட இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஆனியனோட இந்த கத்திரிக்காயை ஒரு 2 minutes பிரட்டி விட்டு போங்க. கத்திரிக்காவை நல்லா பிரட்டி விட்டுட்டேங்க. பாருங்கள், பச்சை கத்திரிக்காய் இது. லைட்டாக நான் இந்த பிரட்டி விட்டதுலேயே கலர் மாறிடுச்சு பாருங்கள். குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள்,
அகைன் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுங்க, குழம்பு மிளகாய் தூள் இது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்புங்க. இப்போ இதில் கத்திரிக்காய் வேகத்துக்கு தேவையான அளவு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கிறேங்க. கத்திரிக்காய் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டோங்க. கத்திரிக்காய் ஒரு 50% வெந்தாச்சுங்க. இப்போ இதில் மாங்காய் சேர்த்துப்போங்க. வெட்டி வச்ச மீடியம் சைஸ் மாங்காய், இதையும் கலந்து விட்டுப்போங்க. மாங்காய் சேர்த்த பிறகு 2 விசில் வச்சு எடுத்த பச்சை மொச்சக்காய் அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் கெட்டியாக கரைச்ச குழம்புக்கு தேவையான புளி தண்ணி, பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணியோடு சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுவாங்க. மொச்சக்காய் வெந்தாச்சுங்க. கத்திரிக்காய் ஒரு 50% வெந்திருக்கு. இந்த மாங்காவோடு சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சிச்சுன்னா குழம்பு ரெடிங்க. ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்க டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளுங்க, அதை ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், மொச்சக்காய் எல்லாம் போட்டு செய்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக எள்ளு பொடி சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதித்த பிறகு இதை ஃபைனலாக தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா குழம்போட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஒரு சின்ன கட்டி வெல்லம் இதில் சேர்த்துக்கிறேங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. மாங்காய், கத்திரிக்காய், மொச்சக்காய் எதுவுமே குழையாமல் அழகாக கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்குங்க. இதில் நம்ம பொடிச்சு வச்ச எள்ளு பொடியை சேர்த்துப்போங்க. கருப்பு எள்ளு பொடி. இது மண்சட்டியில் வைக்கிறதுனால 2 நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க குழம்பு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக சால்ட்டு பத்தலைங்க, சேர்த்தேன். அவ்வளோதாங்க, குழம்பு ஃபினிஷ் ஓவர். செம்மையாக இருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கு இந்த குழம்பு. தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் கொஞ்சம் எல்லாருமே காரக்குழம்பு வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசத்தோடு நான் செஞ்சுருக்கேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.